வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி 2025 உடைய ப்ராக்டிஸ் செட் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவுக்கு புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்? கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் ஆல்ரெடி வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய லைவில் முன்னாடி, எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இது உங்களுக்கு தெரியாதுன்றதுனால இதை எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ராலி கோச், டாக்கிங், சிப்ஸ், தென் ஷெடில், ரவுண்ட் டேபிள், திங்கிங், பேர் ஷேர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படின்றது நல்லா ஜாயிண்டாக உட்காந்துருந்து ஸ்டடி பண்ணுறது தான் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். ஓகே, ஸோ லேர்னிங்னால் கற்றுக்கிறது. இதில் உங்களுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ராலி கோச், தென் டாக்கிங், சிப்ஸ், தென் ரவுண்ட் டேபிள், தென் திங்கிங், பேர் ஷேர். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இந்த ராலி கோச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை இருக்க வச்சு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி கோச்சும் இருப்பாங்க. ஸோ அதான் ராலி கோச். அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்கிங் சிப்ஸ் அப்படின்றது என்னென்னா, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடாப்ட் பண்ணுறாங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொடுக்குறாங்க. டிஸ்கஷன் மாதிரி டாக் பண்ண வைக்கிறது தான் என்னதுன்னு பார்த்திங்கன்னா டாக்கிங் சிப்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ரவுண்ட் டேபிள். ஷெடில் ராங் ஆன்சர். ரவுண்ட் டேபிள் அப்படின்றது இதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ரவுண்டாக ஒரு டேபிளில் உட்கார வச்சுட்டு ஐடியாஸை ஷேர் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது, டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுறது தான் என்னதுன்னா ரவுண்ட் டேபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திங்க், பேர், ஷேர்னு கொடுத்துருக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் கொடுத்து திங்க் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிஸ்கஷன் பண்ணி பார்ட்னர்ஸ்னால் 2 பேர் 3 பேர் இப்படி சேர்ந்து ஐடியாஸை ஷேர் பண்ணுறது ஹோல் குரூப்பில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது திங்கிங், பேர், ஷேர். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்குடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போது ஏபிடிஇ ரைட்டான ஆன்சர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபிடிஇ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இது நார்மலாகவே 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி பேட்டர்ன் வருது. இப்போவும் ரீசன் அப்டேட்ஸில் இது கொஞ்சம் ஈஸியாகவே கேட்டிருக்காங்க. பட் நியூ அப்டேட் பேஸில் இருக்குது. இது என்னென்னு பார்ப்போம். த ஆவரேஜ் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் 3%, 3 பர்சனை ஆவரேஜ் பார்க்கும்போது ஏபிசின்னு 3 பர்சன் இருக்காங்க. இஸ் 45 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆவரேஜ்ன்றது அடிஷன் பண்ணணும், ஏபிசியை ஆட் பண்ணணும். அதோடைய ஆன்சர் என்ன கிடைக்கிது? 45 இயர்ஸ். ஓகே, 45 கிடைக்கிது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் லைன் எப்படி எடுக்கணும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 45ன்னு எடுக்கணும். நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏசி அண்ட் டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 51 இயர்ஸ். அப்போ ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 51 இயர்ஸ். இந்த மாதிரி 2 டேம் கிடைக்கிது. ஸோ இதில் ஆவரேஜ்னு போது இந்த இடத்துல என்ன வரும்? 3 போடணும். அது மறந்துடக்கூடாது. ஏன் 3 போடுறோம்? 3 பேர் 1 2 3 3%ன்றதுனால டிவைடட் பை 3 போட்டால் நம்ம இந்த சம் பண்ணலாம். ஸோ அப்போ ஒன்றா பண்ணலாம். ஸோ இதில் 3 போட்டோன்னா இந்த 3 இங்கே இருக்கும்போது டிவைடில் இருக்கும், இந்த சைட் போகும்போது மல்டிப்ளேயில் மாறும். ஸோ இப்போ இது ரெண்டையும் 45ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 45 × 3 அதோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 135 கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கிது? 135. அடுத்தது நெக்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறேன். ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 51. கீழே 3 போடணும். ஏன் 3 போடுறோம்? 3%. அதனால் ஏசிடி 3%. ஸோ அதனால் நம்ம 3 போடுறோம். ஸோ இது இங்கே கொண்டு போகும் டிவைடில் இருக்குது, அந்த சைட் போகும்போது மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன டேம் வருதுன்னு பார்த்திங்கன்னா 51 × 3 நமக்கு மல்டிப்ளை பண்ணணும்.
ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 153 வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் 51 × 3 மல்டிப்ளை பண்ணால் 153 கிடைக்குது. அப்போ A + C + D அப்படின்னு கிடைக்குது. தென் நமக்கு டியுடைய வேல்யூ மட்டும் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 56ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல டி இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம புட் பண்ணி பண்ணலாம். அதாவது ரெண்டாவது லைனில் A + C + D = 153. ஸோ இந்த D அப்படின்றது 56ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணி நம்ம A + C வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 56 போட்டுட்டு இந்த 56 அந்த சைடு கொண்டு போவாங்க. அப்போ A + C = 153 - 56 கொண்டு வந்துடுவாங்க. அப்போது உங்களுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 97 வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ A + C = 97 உங்களுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு A + B + C கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது A + C + D கண்டுபிடிக்கிறோம். டியோடைய வேல்யூ தெரியும், அந்த இடத்துல அப்ளை பண்ணி ஒரு A + C உடைய டேம் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இனிமேல் நார்மலாக வந்து நம்ம வந்து A + B + Cக்கு வந்து நமக்கு 135 கிடைக்கிது. ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து A + C = உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 97 கிடைக்கிது. இனிமேல் இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 135 - 97. ஸோ ஆன்சர் பண்ணிங்கன்னு பார்த்திங்கன்னா பியுடைய டேம் வந்து கிடைக்கும். பி வந்து உங்களுக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 38 வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நமக்கு லைவ்லேயும் இருக்குது, தென் வந்து வீடியோஸ்லேயும் இருக்குது. ஸோ தம்ஸ் அப் இஸ் எ கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். என்ன கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க? கம்யூனிகேஷன்னா என்னென்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன். இப்போ நான் என்னுடைய ஐடியாஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி ஃபீலிங்ஸ், ஒப்பீனியன்ஸ் இது மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா ஸோ அதை தான் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் பிட்வீன் 2 or more person. ஓகே, உங்களுடைய ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுறீங்கன்னா அதை தான் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது ஜனவரி இப்போ லாஸ்ட்டாக வந்த கொஷினில் வந்தது தான். ஸோ இது என்ன வகையில் வரும் அப்படின்றதான் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ தம்ஸ் அப்ன்றது இதுதான் பார்த்திங்கன்னா தம்ஸ் அப்பு. இது வந்து பாடி மூமெண்ட்ஸில் உள்ளது. அப்போ வந்து இதில் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. நான் வேர்பல் கம்யூனிகேஷன். அப்போ ஆன்சர் வந்து நான் வேர்பல் கம்யூனிகேஷன். நான் வேர்பல் கம்யூனிகேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எந்த வேர்ட்ஸும் இல்லாமல் எக்ஸ்ப்ரெஸ்ட் ஆகி கண்டுபிடிக்கிருப்பாங்க. ஓகே, கம்யூனிகேஷன் வந்து பாஸ் ஆகும். இப்போ வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணால் வெல்கம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். அப்போ நான் வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றது வித்தவுட் யூஸிங் வேர்ட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடியதை நான் வேர்பல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது ஐ மூமெண்ட், அப்புறம் ஜெஸ்டர்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், ஸ்பேஸு, தென் வந்து மூமெண்ட்ஸ் இது மூலமாலாம் கண்டுபிடிச்சிக்குவாங்க. பாடி மூமெண்ட்ஸ் மூலமாக இது மூலமாலாம் கண்டுபிடிப்பாங்க. அது நான் வேர்பல் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. அப்போது வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். அது என்ன கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா நான் வேர்பல் கம்யூனிகேஷன் அர்த்தம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தம்ஸ் அப் அப்படின்றது என்ன கைண்டில் வருதுன்னு பார்த்திங்கன்னா நான் வேர்பல் கம்யூனிகேஷனில் வருது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். இது கொஞ்சம் டிவைட் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதனால் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சிம்பிள் சம் தான். ரேஷியோ 7:x, அப்புறம் 17.5 22.5 இப்படி இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதணும்னா 7/xனும் இதையும் கீழே போட்டு எழுதணும்.
ஃபஸ்ட்டு. இப்படி எழுதினாலே உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்பர்ஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு 17.5 ஃபஸ்ட் எழுத வேண்டியது. அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 இன்ட்டு 22.5 வந்து எழுதணும். அப்போ உங்களுக்கு எப்படி வரும்னா எக்ஸ் இன்ட்டு 17.5 equal to 22.5 into 7 வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 157.5 வருது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17.5x வரும். இதை நார்மல் டிவைட் பண்ணணும். டிவைட் நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா சைடில் இந்த மாதிரி போட்டு உள்ள இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி போட்டு பண்ணணும். ஸோ இதில் 175ல் ஃபஸ்ட்டு 1 ட்ரை பண்ணணும். அடுத்த 2 ட்ரை பண்ணிங்கன்னா 350 கிடைக்கும். அடுத்த 3 ட்ரை பண்ணிங்கன்னா 425 கிடைக்குது. அப்படி 4 டைம்ஸு, அப்புறம் 5, 6, 7 இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் வந்து இதே வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 9 வந்து ஆன்சர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 வந்து உங்களுக்கு ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. இது ரெண்டையும் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ் வந்து இதே இடத்துல இருக்கும், இதிலே இருக்கும், அதாவது இதில் இருக்கும். மல்டிப்ளை இருக்குல்ல, இந்த சைட் போகும்போது டிவைட் ஆயிரும். இப்போ 17.5 வந்து வரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம டிவைட் பண்ணி எக்ஸ் டேமை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 9 வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா டெலிபரேட் சாம்பிளிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு கொஸ்டின். ஸோ டெலிபரேட் சாம்பிளிங்க்கு அனதர் நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா பர்போசிவ் ஆர் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். இந்த நான் ப்ராபபிலிட்டியில் தான் இந்த பர்போசிவ் சாம்பிளிங் வரும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தப்பு. ஓகே, ஸோ அனதர் நேம் பர்போசிவ்க்கு இன்னொரு நேமும் இருக்குது, ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங்னு இன்னொரு நேமும் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4th ஒன் வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த 5 கொஷின்ஸும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, நித்யா, டாட்டா, பை பாய்.